நம்ம அருக்காணி நல்லதங்க நம்ம பொன்னேரோட பிறந்த நம்ம போடோ மயிலாளு சாதிமா பொண்டுகளை தான் அழைச்சி அம்மையம் வந்தாடுந்தாதிகாலம் எம்பாரு மாறி உள்ளவாளம் என் சிண்டாடுந்தாதிகாலம் என் தாதிக்கு இந்த அதிகாலம் என் தலையான செங்கம்மாளம் என் செங்கம்மாள தாதிகாலம் என் சிகப்பாள பொட்டழகி நீங்களும் முந்தானல்லவன் நம்ம பொன்னி வாழ நாட்டிலேயே நீங்க போட்டாத ஒரு முக்காடு பொழுது முகம் தெரியாம இட்டாத ஒரு முக்காடு எனவாடவும் தெரியாம நீங்க பொன்னி வாழ நாட்டிலேயே சத்த பொருந்தி விளையாடுங்க அம்மான நம்ம உத்தாம ஆபத்தினியும் தாய்மை பொண்டு இடத்த சொல்லுறோ போதுகாடு அதுக்கு நம்ம தாதிம்மா பொண்டுகாடு போட்டாத ஒரு முக்காடு பொழுது முகம் தெரியாம இட்டாத ஒரு முக்காடு என வேடவும் தெரியாம பாலாப்பூ சுத்தாட படது வர முக்காடு தென்னாம்பூ சுத்தாட செம்பாரம் முக்காடு நம்ம தாதிம்மா பொண்டுகளுக்கு இப்ப தலை நிறையா முக்காடு இந்த காராளம் நம்ம அண்ணாமாரண்ணேரு அண்ணே குமாரேரு அதிகமுள்ள சேகுவாரு அவங்க படையோ படத்தாளம் ராணுவோராயுகளும் அத்தண்டோ பேருகளும் பொன்னிவாள நாட்டிலேயும் நாலு தடல நாடு சமுதானமும் வீதியில் அமுக்காலம் அவராகும் நம்ம உத்தாம பத்தினி பைய மழை சேகுவே நடத்திலேயே அட பையா மழை சேகுவா இன்னைக்கு நம்ம அண்ணாமாரண்ணேரு அண்ணே குமாரேரு அதிகமுள்ள சேகுவாரு அவங்க படையோ படத்தாளம் ஆன படதாளம் கிரிசரானுகங்கம் குதிரர் படதாளம் கொல்லா கண்டரானுகங்கம் ராணுகோராயுகாலம் அத்தண்டோ பேருகாலம் பொன்னிவாள நாட்டிலேயே நாலு தடல நாலு சமுதானமோ நாலும் ஒரு விதியாளு அமுக்காலம் வாராக நீ நாளும் ஒரு விதியாளு ஊட்டி பெருக்கியாளு மாந்தாளா இந்தோரணங்கம் மகட தோரணம் கட்டுமாடார் வையமாடார்
வளையாளம் நம்பு குத்தாமா பத்தினி சாதிமா பொண்டு அழதான அழைச்சு மத்தாதிமா பொண்டு ஆள நீங்க பொன்னி வாழ நாட்டிலி நீங்க பொருந்தி விளையாடணும்னு உள்ளூரோ போது ஆளு சாதிமா பொண்டு ஆளு பொன்னி வாழ நாட்டிலி இப்படி பொருந்தி விளையாடுற போது ஆளு நம்ம தாதிமா பொண்டுகளுக்கு எட்டி வைக்கும் கால்களுக்கு எலுமச்சங்க சல்லாடங்கம் தூக்கி வைக்கும் கால்களுக்கு குத்தி புசல்லாடங்கம் ஆடி வருங்கைக்கு ஒரு அம்மாளை கொடுத்தாகும் சுழண்டு வருங்கைக்கு ஒரு சொடு சொக்கட்டங்கா கொடுத்தாக மனசு வாரி இந்த காரான கொனம்பு கோலா தக உண்டானமு பவளாத்தாயாளு வாங்கல தலைநகர கொண்டு ஆளு வாழாவஞ்சி நாட்டிலேயே அரசாண்டு வராகும் பங்காளி கவுண்டவையோ 11 வீட்டுக்காரரும் வாழாவஞ்சி நாட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க கோலாத்த கவுண்டனமும் பவளாத்தாயாளு கூடாவே தானல்லவா சோளந்தோட்டியாளு இருக்கிறான் சோளந்தோட்டி பண்ணையத்தில் இருக்கிறான் அவன் சாதியில பறையணுங்க சாஸ்திரத்தில் நந்தம்பே அவன் குளத்தில பறையணுங்க அவன் கூட்டத்தில நந்தம்பே சோளந்தோட்டி எழுந்தானல்லவா கோலாத்த கவுண்டனுக்கு பவளாத்தாயாளுக்கு பண்ணையத்தில் இருந்துகிட்டு இருக்கிறான் இப்படி பங்காளி கவுண்டவையோ 11 வீட்டுக்காரர் முந்தானல்லவா இந்த கோலாத்த கவுண்டங்கிட்ட இருக்கிற சொத்து சோகத்தை எல்லாம் புறங்கோணு என்று சொல்லி 11 வீட்டு பங்காளி கவுண்டரும் கோலாத்த கவுண்டனும் பவளாத்தாயாளு 22 பேருத்துக்கிட்ட இருக்கிற சொத்து சோகத்தை எல்லாம் புடுங்கிக்கிட்டு விட்டுட்டான் கோலாத்த கவுண்டனும் பவளாத்தாயாளு வாழ வந்தி நாட்டையாளு விட்டுட்டு வடக்கே இருந்தாக காவேரிய நடுவிலைக்கு வச்சிகால தெற்கே இருக்கிற வேலை தென்னாட்டார் என்று சொல்வாவாம் வடக்கே இருக்கிற வேலை வடநாட்டார் என்று சொல்லி பேரு அருந்தானு வச்சு இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாக கோலாத்த கவுண்டனமும் வடக்க இறந்ததால அவன் வடநாட்டான் என்று சொல்லி கோலாத்த கவுண்டனை இப்படி கூப்பிட்டு இருப்பாக
பங்காளி கொடுமையால பால வந்து நாட்டை விட்டுட்டு வாங்கல தலைநகரா வச்சுக்காடு வாழ வஞ்சி நாட்டாண்டுகிட்டு இருந்தாலும் பங்காளி கொடுமையால சொத்து சுகமெல்லாம் அத்தனை இழந்து ஆளு வடக்க இருந்து ஆளு காவேரிய விட்டு ஆளு தெற்கே வந்து ஆளு மாயானூர் எல்லைக்கு வந்துட்டாக மாயானூர் எல்லைக்கு யாராரு வரன்னா போலாம் தக மண்டனும் போலாம் தாயாளு சோளம் தொட்டியும் கூடவே வரானே அங்கே வந்து மாயானூர் எல்லைக்கு வந்துட்டாக மாயானூர் எல்லையில தான் வந்த சரி நாம் பாலம் வந்தான் அல்லவா நம்மள 11 வீட்டு பங்காளிமார்களும் நம்ம சொத்து சோகத்தை எல்லாம் புடுங்கிட்டு விட்டுட்டாவா நாம மாயானூர் எல்லைக்கு வந்து விட்டோம் மாயானூர் எல்லையில நம்ம ஓரம் ஒரு ஊரம்மா கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்து இருப்போம் மண்ணு பச்சை தோலையோடச்சி பரணசாலை உண்டு பண்ணி ஊனாங்கோடி பூடிங்கி ஒசந்தோரு மண்டை அமைச்சாகும் நானாங்கோடி பூடிங்கி 4 பக்கம் தலவாசி வச்சிகால ஓலம்மட்ட சாலையில கோலாத்தக மண்டனம் பவளாத்து ஆயாளு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் சோளம் தொட்டி கூடவே இருக்கிறான் இப்படி இருக்கிற போது கோலாத்தக மண்டனுக்கும் பவளாத்து ஆயாளுக்கு குழந்தை இல்லை இங்க குழந்தை கவலை என்ன கோலாத்தக மண்டனுக்கு மனக்காவலை நம்போ இப்படி இருக்கிற போது நான் பாலம் வந்தான் அல்லவா நம்மள வாழ வந்து நாட்டை விட்டு பங்காளியை முடுக்கி விட்டுட்டாரான் பங்காளியை முடுக்கி விட்டோடான நாம்பாலம் இங்க மாயானூர் எல்லையில இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு குழந்தை கிடையாதுன்னு வேதான இம்பட்டு இப்படி இருக்கிற போது மணியங்குறிச்சி எல்லையில தான் அல்லவா மணியங்குறிச்சி எல்லையில பெருமாயி கிந்தான் அல்லவா அவங்க குழந்தை அல்லவா அவங்களுக்கு பெண் குழந்தை இல்லை என்ன அவங்க பெருமாளதான் அல்லவா மனசுல இந்தானு எண்ணி பெருமாயிதான் அல்லவா பெருமாயிதானு வேலை கோலாத்தகமண்டனமோ அக்கா தங்கச்சி இப்படி ஒரு மாமராகுது பெருமாயிதான் அல்லவா தாமர குளத்துல ஒரு பெண் குழந்தை வேணும் மண்ணு பெருமாயிதவன் இருந்துகிட்டு இருக்கிறான் பெருமாயிதவன் இருக்கிற போது பவளாத்தான் அல்லவா எனக்கு ஆண் குழந்தை வேணும் மண்ணு சிவனை இந்தானோ வாங்கி கடுந்தவ இருந்துகிட்டு இருக்கிறாதான் இப்படி இருக்கிற போது சிவனாரு பார்த்து கோலாத்தகமண்டனுக்கு பவளாத்து ஆயாளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாக இங்காயும் கொடுத்து இருக்கிறாக அங்கமானியங்குறிச்சி எல்லையில தாமர குளத்திலேயும் பெருமாயுதம் இருந்துகிட்டு இருக்கிறாள அவளுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுப்போம் மண்ணு மாயாவேறு பார்த்துக்கிட்டு அவளுக்கு ஒரு பெண் குழந்தையும் கொடுத்தாக வரத்தை வாங்கிக்கிட்டு பவளாத்தான் அல்லவா மதுக்கர எல்லைக்கு வந்துட்டாக மாயானூர் எல்லைக்கு வந்து இருக்கிறோ போது அங்கமானியங்குறிச்சியில தான் அல்லவா தாமர குளத்தை விட்டு மணியங்குறிச்சி எல்லையில இருக்கிறாக பெருமாய் அங்கே இருக்கிறாக 10 மாதங்காலம் பாங்கூடான இட்டது இங்க பெருமாய்க்கு தான் அல்லவா பெண் குழந்தை பிறந்துட்டது அங்க பாவலாய்க்கு தான் அல்லவா ஆண் குழந்தை பிறந்து இருக்குது ஆண் குழந்தை பிறந்து இருந்தாலே அந்த பயனுகால மாசம் இருக்கிறான பேசாம இருக்கிறான் அவன் மசசாமி போல எல்லாம் மக்கு மசையான இவன் இப்படி இருந்துகிட்டு இருக்கிறான் மாயானூர் எல்லையில அங்க அழுந்தான் அல்லவா மணியங்குறிச்சி எல்லையில தாமர குளத்திலேயே
பிறந்த பொண்ணுகளும் தான் நல்லவா அது விளையாட்டிஞ்சிருப்போட சுறுசுறுப்பா இருக்குது இப்படி இருக்கிறோ போதையால கோலா தகவண்டனுக்கு என்னடா நம்மளுக்கு தான் நல்லவா ஈஸ்வரனும் தான் நல்லவா நம்மளுக்கு குழந்தை இல்லை இன்னும் சில காலம் வரம்புகள் இருந்தமல்ல நம்மளுக்கு தானே தான் நல்லவா ஒரு ஆண் குழந்தையும் கொடுத்தாக இப்படி மக்கு மசையான மசசாமியா இருக்கிறானே என்று தானு சொல்லியாளே அவனுக்கு மனகாவலம் நம்ம ஆயிட்டது இப்படி இருக்கிறோ போதையாளு சரி ஒரு பஞ்சாங்க சுவாசியார கூப்பிட்டு தான் அழைச்சியே இந்த பையனோட நேரங்காலம் உறுப்பையாலும் எடுத்துக்காலும் பார்க்கலாம் என்று சொல்லி பஞ்சாங்க வேதியார கோலம் தகமண்டானமும் பவளா தாயாள பஞ்சாங்கம் பார்க்குறாக வாரி இந்த பவளா தகம் விட்டுச்சிம்மு கோலம் தகம் உண்டரம்மு அந்த பையனோட நேரங்காடு குறிப்பைகளை எடுத்து ஆளு ஒரு பஞ்சாங்க வேதியார் இடத்திலேயே கொடுத்து பாக்குறோ போது ஆளு அந்த பஞ்சாங்க வேதியாரு பஞ்சாங்கத்தை எடுத்து கலங்குறிச்சி ஆளு பார்த்துட்டு தான் என்னான்னு சொன்னாகும் இந்த பயனுகாலு 5 வருஷம் வரைக்கும் இப்படி மாசம் இருப்பானே 5 வயதுகள் ஆயிட்டுதுன்னா அவன் எல்லாரும் வேட்டாளு அவன் சுறுசுறுப்பா இருப்பானே அவன் என்னதான் இருந்தாலும் அவனுடைய பிறவை குணமுகாலு கொஞ்சம் மாசம் தான் இருப்பாங்க அப்படி இருந்தாலும் தான் நல்லவா இவனு எழுந்தான் நல்லவா பிறந்த போற பக்கத்தானையே செல்வத்தோட இருப்பாங்க இப்படி வாழ்ந்துகிட்டு இருப்பானே இவனு எழுந்தான் நல்லவா காடு விவசாயம் செய்து வருவானுங்க இவனு எழுந்தான் நல்லவா குன்னு இருக்கும் பாரம் குன்று இருக்கும் பாரம் இப்படி பாறைகள் இருக்கும் பாரம் இவன் வசந்துட்டு தானு வருவானு பஞ்சாங்க சோசியாரு சொல்லி விட்டு தான் அல்லவா அவர்களும் போயிட்டாக இதுகள் சில காலம் ஆகிக்கிட்டு இருக்குது சில காலமானோடான 5 வயதுகளும் ஆயிட்டது 5 வயதுகளானோடான நம்ம இந்த குழந்தை எழுந்தான் அல்லவா இப்படி மாசம் இருந்துகிட்டு இருக்கிறான் இந்த கோலாத்தாகமண்டனுக்கு மனக்காவல நம்ப மனக்காவல இட்டது மனக்காவல ஈகாலு அவன் செத்து மடிஞ்சிட்டாக அவையும் மாண்டு மடிஞ்சிகாலு வைகுண்டம் சேர்ந்துட்டாக கோலாத்தகமண்டானும் சிவபாதி சேர்ந்துட்டாக பவளாத்தாயாளு ஏன்னா நம்மளோட கணவர் இறந்துட்டாக நம்மளுக்கு தான் நல்லவா வயசுகளும் ஆயிட்டது வயதுகளும் ஆனவுடான இந்த பையனை நம்ம எப்படி காப்பாற்ற வேணும் சோளந்தோட்டிய கூப்பிட்டு சோளந்தோட்டிய இந்த பயனாளு நானும் தான் அல்லவா சில கால இருப்பானுங்க நான் என்னுடைய வயதுகள் முடிவாகி போனோடான இந்த பயனையாளு எப்படியாவது ஒண்ணு நீ காப்பாத்தி கரை சேர்த்து எங்க மணியங்குறிச்சி எல்லையில மேனாட்டுங்கோட்டையில எங்க அண்ணன் அரமனையே அங்க பொண்ணு உரம்பு பொண்ணு இருக்குதுங்க நீ இந்த பொண்ணு இழந்தான் அல்லவா நீ கல்யாணம் செய்து அது வச்சுடுன்னு சோளந்தோட்டி இடத்திலேயே சத்திய வாக்குகள் வாங்கிட்டாங்க சோளந்தோ
தோட்டியும் அம்மா நானு அழுந்தான் அல்லவா உங்களோட காட்டிலேயே நம் பண்ணயத்துக்கு இருக்கிறங்க நான் அந்த நன்றி கடனுக்கு நான் உங்களோட பையனுக்கு நம்ம மணியங்குறிச்சி எல்லாம் இழதான் அல்லவா நாங்க எப்படியாவது ஒண்ணு ஆளு நானும் கல்யாணம் பண்ணி மத வச்சிடறன்னு அவன் சத்தியங்களும் செய்து பட்டான் அங்க மணியங்குறிச்சி எல்லாம் இழதான் அல்லவா அந்த பொண்ணு ஒண்ணு பிறந்து இருக்குதல்ல அந்த பொண்ணோட சாதகத்தை பாக்குற போது அந்த பஞ்சாங்க வேதியரு அம்மணி தாமர ஓலத்திலே பெருமாயி தான் அல்லவா வரமு இருந்து ஆளு தவமு இருந்து ஆளு வர வாங்கி இருக்கிறாங்க அந்த பஞ்சாங்க வேதியரு என்னான்னு சொன்னாங்க அம்மா பெருமாயி தான் அல்லவா நீ தாமர ஓலத்திலேயே இருந்து இந்த பெண்ணாயும் தான் அல்லவா வர வாங்கி பெத்தெடுத்த இந்த பெண்ணுக்கு நீ தாமர நாச்சின்னு தாமரையாயின்னு பேரு வச்சுக்காளு கூப்பிட்டு வந்துடுங்க இது போற பக்கங்காலு செல்வா கதாம் போற செல்வா கதான் அல்லவா வாழ்ந்து வருவாங்க அரச கட்டி அரசாண்டு செங்கோல் அதிகாரம் செய்து வருவாங்கன்னு பஞ்சாங்க வேதியர் சொல்லிவிட்டு போயிட்டாங்க இப்படி எழுந்தான் அல்லவா இப்படி இருக்கிறோ போது வேணாட்டுங்கோட்டையில அவங்களுடைய பதுவு ஆட்சி எழுந்தான் அல்லவா இங்க சோழன் தோட்டியோட மாமனுகளும் இருக்கிறான் அவளாய்க்கிந்தான் அல்லவா அதுக்கு வயசுகள் ஆயிகாலு அது செத்து மடிஞ்சிட்டது தான் அல்லவா இந்த மாசசாமி குன்னோடாயா குன்னோடாயா மட்டும் இருக்கிறான் பஞ்சாங்க சோசியரு என்னென்ன பேருகளை வச்சாக உனக்குன்று இருக்கு பாரான் வாழ்ந்து வருவானே உனக்குன்று ஓடாயா என்று சொல்லி பேருகளை வச்சுக்கிடுங்க என்று சொல்லி விட்டுதான் அல்லவா பஞ்சாங்க வேதியாரு அவரு கலந்தான் அல்லவா வீட்டா விட்டு கிளம்பிட்டாக இப்படி பஞ்சாங்க சோசியர் சொல்லி விட்டு போகிறோ போது இந்த பையனுக்கு உன்னோடாயா என்று சொல்லு பேருகளை வச்சுக்கிட்டு இருக்கிற போது சில காலம் ஆயிட்டது அப்பானும் அம்மாளு 22 பேருகளு சிவபாதி சேர்ந்துட்டாக இப்ப சோளம் தோட்டி ஒரு வேண இருக்கிறான் நாம்பால முந்தான் அல்லவா பெருமாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்து இருக்கிறோம் நாம்பால முந்தான் அல்லவா மேனாட்டுங்கோட்டைக்கு மணியங்குறிச்சி எல்லைக்கு தான் அல்லவா இந்த பையனைகளும் கூட்டிக்கிட்டு போனோம்னா அங்க சிலகாலம் தானா அந்த பொண்ணையும் ராமரானாச்சு கல்யாணம் பண்ணிகளை வச்சிடலாம் என்று நினைச்சுக்கிட்டு தான் அல்லவா சோழந்தோட்டியும் இப்படி இருந்துகிட்டு இருக்கிறான் இந்த 11 வீட்டு பங்காளிமார்களும் இந்த பையன் ஒருவன் தான் இருக்கிறான் இவனு மசசாமி இருக்கிறான் மக்கு மசையனா இப்படி இருந்துகிட்டு இருக்கிற போது பங்காளி கமண்டையோ 11 வீட்டுக்காரரும் கொஞ்ச நாளைக்கு தான் அல்லவா அந்த பையனுக்கு சாப்பாடு போட்டு கட்டு ஆடுகளை மேய்க்க சொல்லி இப்படி முடிக்கி கட்டு இருந்தாக காலையில தான் அல்லவா அவனுக்கு ஆடு ஓட்டிட்டு போற வேலை இங்கோ சாங்கையாளம் தான் வந்து ஆட்டை புடிச்சு கட்டி போட்டு அவனுக்கு 1 ரூபா சோறு களும் போடுவான் 1 ரூபா சோத்தாயி முந்துப்பட்டு சோறு தின்ன உடனேயும் அவன் தாய்மா வந்தான் அல்லவா புடிச்சுக்கிட்டு அடிப்பானே இப்படி அடிக்கிறோ போது என்னடா நம்ம ஆடுகள் ஓட்டிக்கிட்டு வந்து விட்டோம் நம்ம இப்படி சோத்தை எழுந்தானும் போட்டு இப்படி ஆட்டை அடிக்கிறோ போல எல்லாம் நம்மளை இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் என்று சொல்லி மேனாட்டுங்கோட்டையில மணியங்குறிச்சி இல இருந்து
அவனு அழுந்தான் அல்லவா சொல்லாம பொல்லாம இருசாம வேளையில அவன் மணியங்குறிச்சி எல்லையால விட்டுட்டு ஆதிசெட்டி பழைய எங்க அழுந்தானுகாலு ஆதிசெட்டி பழைய வந்து கழிஞ்சதுட்டான் ஆதிசெட்டி பழைய வந்து கழிஞ்சதோடான அங்காயும் வந்தான் அல்லவன் வாசுகார செட்டி வீதிகாலு வாசுகார செட்டி வீதி இளதான் அல்லவன் தவிடு விற்கும் செட்டியாரு தவிடு வித்துக்கிட்டு இருக்கிறான் குன்னோட எந்தான் அல்லவன் அந்த தவிடு விற்கும் செட்டியாரு இடத்திலேயே அப்பா நானு எழுந்தான் அல்லவா எனக்கு அப்பானும் இல்லை எங்க எனக்கு அம்மாளும் இல்லை எங்க நானும் ஒரு வானா இருக்கிறேன் நான் நல்ல ஆடுகளும் மேய்ப்பனுங்க எனக்கு எழுந்தான் அல்லவா ஒரு மட்டும் போட்டீங்கன்னா நான் உங்களோட இடத்திலேயே நான் வேலை செய்யறேன் என்று சொல்லி உன்னாடா என் சொல்லுறோ போது ஆளு அந்த தவிடு விற்கும் செட்டியாரு சரி என்னடா அந்த பையன் மக்கு மசையேனா மதசாமி இருக்கிறான் சரி நான் பாலாட இடத்திலேயே இந்த பையன் இருந்துட்டு போறான்னு அவருக்கு தான் அல்லவா அடைக்காலம் கொடுத்து ஆளு ஒரு அலம் போட்டு ஆளு வளர்த்துக்கிட்டு வராகும் கவுடு விக்கிறைய வாரத்துக்கு கூடவை கூட்டிக்கிட்டு போனானே கூடவை கூட்டிக்கிட்டு போய் ஆளு கூலித்தூர் பட்டணங்கோ கவுடு விக்கியவாரு கவுடு விக்கும் செட்டியாரு கூலித்தூர் பட்டணங்கோ கவிட்டு வியாபாரத்துக்கு போறாகும் இந்த பையனை கூடவே கூட்டிக்கிட்டு போனாகும் உண்டு கிட்ட போன தவிடு அத்தான இந்தான் அல்லவா வியாபாரம் ஆயிட்டது அந்த தவிடு விக்கும் செட்டியா இருக்கு என்னடா நமக்கு இன்னைக்கு கூலித்தூர் பட்டணம் தவிடு கொண்டு கிட்டு வந்து ஆளு அத்தனை விலையாகி போயிட்டது இந்த பையனுக்கு நம்மளோட இடத்துல வந்த நேரம் ஆளு நம்மளுக்கு விலையாகி போயிட்டது இந்த பையனை இழந்தான் அல்லவா நாம்பாலும் சோறு காலம் போட்டு ஆளு நாம்பள இவனை காப்பாத்த வேணும் தவிடு வைக்கும் செட்டியாரு உன்னாடையாக உண்டான இந்தான் அல்லவா சாப்பாடு போட்டு ஆளு தினமே சிகாலங்காலு நாளும் ஒரு திக்குகாலு நாளும் ஒரு திசைக்கு தவிடு வைக்கும் செட்டியாரு உன்னாடையாக உண்டன கூட கூட்டிக்கிட்டு போறது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்படி இருந்துகிட்டு இருக்கிற போது ஆளு அங்க சொத்து சோகம் எல்லாம் தவிடு வைக்கும் செட்டியாருக்கு ஏகம்மா கூடிட்டது தவிடு வைக்கும் செட்டியார் இருந்து ஆளு இன்னைக்கு தனக்கொடி செட்டியார் ஆயிட்டான் சொத்து மேல சுத்து ஆளு ஏகம்மா குமிச்சிட்டது இந்த பையனு இழந்தான் அல்லவா நம்மளோட இடத்துக்கு வந்த நேரங்காலு நமக்கு சொத்து சோகம் எல்லாம் ஏகம்மா சேர்ந்துட்டதுன்னு தவிடு வைக்கும் செட்டியாரு தனக்கொடி செட்டியாரு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிற போது ஆளு மணியங்குறிச்சி எல்லாம் ஏழதான் அல்லவா தாமர ஐயாளு கண்ணி பருவமா இருந்தாகும் கண்ணி பருவமா இருந்து ஆளு மங்க பருவமாயே பெரிய பிள்ளையாயிட்டது தாமர ஐயாளு பெரிய பிள்ளையாயி இருக்கிறாகும் மணியங்குறிச்சி எல்லையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாகும் சரி நாம் பால முந்தான் அல்லவா அவங்க தகப்பானா இருந்தா யாரு அவன் தாயா ரெண்டு பேரு ஆளு தாமரைக்கு கல்யாணம் செய்யணும்னு மாப்பாளையும் பார்த்து ஆளு மாப்பாளையும் பார்த்து ஆளு கல்யாண முடிவுகளும் செய்துட்டாங்க கல்யாண முடிவுகளும் செய்து ஆளு மாந்தி அப்பனுக்கு பொண்ணு கொடுக்கிறோம் என்று சொல்லி வெத்தலை தாம்பூலம் மாத்திட்டாங்க வெத்தலை தாம்பூலம் மாத்தணும் உடனேயும் வெத்தலை தாம்பூலம் மாத்திட்டாங்க வெத்தலை தாம்பூலம் தான் மாத்தி இப்படி இருந்துகிட்டு இருக்கிறாங்க சோழன் தோட்டிக்கு இந்த சமாச்சாரம் கிடைச்சிருச்சு என்னடா இவங்க முந்தான் அல்லவா மாந்தி எப்பனுக்கு தாமரையாய கொடுக்கிறோம்னு சொல்லிகாலு கல்யாண முடிவுகளும் பண்ணிட்டாங்க நாம்பால முந்தான் அல்லவா பவளாத்தாளுக்கு தான் அல்லவா நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்து இருக்கிறோம் தாமரைய பொண்ணு கட்டி வைப்போம்னு நம்ம எப்படி அது ஒண்ணு
ஆளு நம்ம கொடுத்தாது ஒரு சத்தியத்தை நம்ம காப்பாத்த வேணும்னு சோழன் தோட்டியாளு உன்னுடைய உடனே காணம்னு தான் அல்லவா ஊர் ஊர் அதிரீரான் நாடு நாடு அதிரீரான் வீதி வீதி அதிரீரான் சோழன் தோட்டி அங்க ஓடியாளு இங்க ஓடியாளு அவனை ஏழு கண்டு பிடிக்க முடியவில்லை இவன் மசசாமி குன்னோடையான் வாசு அரசெட்டியார் வீதியில ஆதி செட்டி பழையத்தில தான் அல்லவா கணக்கொடி செட்டியார் வீட்டில் இருக்கிறான் சுத்தி தொழாவி ஐயா மலைதான் அல்லவா சோழன் தோட்டியும் ஆதி செட்டி பழைய வந்து இளைஞந்துட்டான் ஆதி செட்டி பழைய வந்து இளைஞந்தோடான உன்னோட என கண்ணுகளை கண்டோடான அப்பா மவனையாடா சாம்பாடு முந்தான் அல்லவா உங்களோட தாயார் இடத்திலேயே நான் தாமரைய கல்யாணம் செய்து வைப்போம் முன்ன நான் சத்தியம் வாங்கி இருக்கிறா அந்த பிரகாரம் நான் உனக்கு தாமரைய கல்யாணம் செய்த மணி வைக்கணும்னு சோளம் தோட்டி சொல்லுறோ போது ஆளு அதுக்கு அந்த மசசாமி குன்னோடாயா சோளம் தோட்டி இடத்துல நானு சொல்லுறான் ஆடா பணி இருந்தான் அல்லவா எனக்கு ஒரு வாசம் ஒரு கிடைக்காம நான் அண்ணி குடியிலேயே நான் ஒரு வேலையை செஞ்சு கட்டு நான் ஒரு சோறு கலந்து கட்டு இப்படி நான் போல போய் தான் தள்ளிட்டு இப்படி இருக்கிறேன் நீ என்ன கல்யாணம் செய்துக்குன்னு என்ன ஐயன் கூப்பிடுறைய நான் கல்யாணம் பண்ணியாளு என்ன செய்ய முடி போறான்னு சொல்லுறோ போது ஆளு கோலம் தொட்டி என்னன்னு நினைச்சிட்டான் சரி இந்த குன்னாட ஏகவண்டங்கிட்ட நான் பாவலும் பேசணும்னா நம்ம காரியம் ஜெயிக்க முடியாதுன்னு அவன் சோளம் தொட்டி தான் அல்லவா தனக்கொடி செட்டியார் இடத்திலையும் போய் நடந்த விஷயத்த அத்தானை எடுத்து உரைச்சானே அந்த தனக்கோடி செட்டியாரு சோளம் தொட்டி இடத்துல என்னன்னு சொல்லிட்டான் நீங்க குன்னாட ஏகவண்ண கூட்டிக்கிட்டு போய் அந்த உரமை பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேடு உனக்கு நான் என்ன சொத்து சோகம் எல்லாம் என்ன வேணுமாலும் நான் செய்கிறேன் என்று சொல்லி சொல்லுறோ போது உன்னாடா ஏகவண்டானம் சோழந்து குன்னாடா ஏகவண்டானம் சோழன் தோட்டியும் இருபது பேரு ஆளு தவிடு வைக்கும் செட்டியாரு கணக்கொடி செட்டியாரு ஆகிட்டாரல்ல அவரு சொன்ன பிரகாரம் இவனு குன்னாடா ஏகவண்டானம் அவரு பேச்சை கேட்டு நான் கல்யாணம் செய்கிறேன் என்று சொல்லி செஞ்சிக்கிறேன் என்று சொல்லி சொல்லி விட்டுதான் அல்லவா சோழன் தோட்டியும் உன்னாடாயம் உண்டானம் ஆதி செட்டி பழையத்தை விட்டு மணியங்குறிச்சி எல்லைக்கு வராகம் வராரோ வழியிலேயே சோழன் தோட்டிய நானு சொல்லுறேன் சாமி குன்னாடாயம் உண்டேற நீங்க இப்படி போனீங்கன்னா உங்க தாயோட பிறந்தவன் தாய் மாமன் தான் நல்லவன் அடியாள அடிச்சுகளு அடிச்சு விடுவானுங்க நீங்க பிச்சைக்கார வேஷம் போட்டு நீங்க பிச்சை எடுக்கிற போல எல்லாம் நீங்க மணியங்குறிச்சி எல்லைக்கு போயிடுங்க தாமரையாய போய் பார்த்துடுங்க என்று சொல்லி சொல்லுற போதுகளு சோளந்தோட்டி இந்த மாதிரி சொல்லுற போதுகளு உன்னாடா ஏகவண்டானம் பிச்சைக்கார வேஷம் போட்டு தலைக்கு சிண்டுக்கு கல்லு வச்சு சிண்டு குடி மீதானு வச்சு அவங்க பிச்சைக்கார வேஷம் போட்டு பிச்சைக்கார வேஷங்களும் போட்டு கட்டு மணியங்குறிச்சி எல்லைக்கு போய் அம்மா எனக்கு பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அம்மானு பூவிக்கிட்டு இருக்கிறான் பூவிக்கிட்டு இருக்கிற போது அவனோட அத்தை எழுந்தானல்லவா கம்பு எடுத்துக்கிட்டு பிச்சை போடுறதுக்கு வருகிற போதுகால இவனு கலந்தானல்லவா தலையில சிண்டு கல்லு வச்சு இருந்த உருமாலைய கழட்டி மதம் போட்டுட்டான் அடக்குன்னாட ஏகவண்டான நீங்க எதுக்காகடா வந்தாடா உனக்கு எதுங்கிறதுக்கு சோறு இல்லையாடா நீ எனக்கு பொண்ணு கலங்க கம்மியடி வந்து இருக்கிறின்னு சொல்லுறோ போதுகால
அவனுடைய தாய் மாமனு வந்துட்டாகும் வந்து எழுந்தானல்லவ உன்னடைய கவுண்டனை போட்டு வெட்டு அடிக்கிறான் உன்னாட கவுண்டனமும் மயங்கி கீழே விழுந்துட்டாகும் கீழே விழுந்து கிடக்குறாகும் தாமரையாய் கண்ணுகளை கண்டவுடான அவ என்னதான் செய்ய முடி போகும் அவ மனசுல போட்டு கிட்டு குமரிக்கிட்டு இருக்கிறான் அழுது புலம்புறா சிந்துது கண்ணீர் சிதறது ரகமெல்லாம் அப்பங்கிட்ட போய் நம்ம எப்படிதான் போய் கேட்கறது என்று சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாவ அவ தாமார ஐக்கி தானு வந்து கீழே உளுந்துட்டான் கீழே உளுந்த உடனேயும் கொஞ்ச நேரம் கழிச்சிகாலு தண்ணிகளும் கொண்டு கிட்டு தானு வந்து தண்ணிய தான் தொழிச்சு தாமரையை எழுப்பி விட்டான் தாமரையை எழுப்பி விடுறோ போதுகாலு உன்னாட எகண்டானும் அடி எழுந்தாங்காம அவனு மயங்கி உட்காந்து இருக்கிறான் தாமரையும் என்னன்னு சொன்னாக நான் கட்டுனதானல்லவ உன்னடாயானதான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுறோ போதுகாலு மாந்தி அப்பன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லுறோ போதுகாலு சரிவா என்னதான் சொன்னாலும் கேட்க மீடி போறதில்ல உனக்கு உன்னடைய கல்யாணம் செய்து மது வச்சாடலா என்று சொல்லி வாசல புடிச்சு இழுத்துக்கிட்டு தானு வந்தே உன்னாட தாமார இருவாரண்டு பேருத்தி மணியங்குறிச்சி எல்லையில மேனாட்டுங்கோட்டையில அவங்களோட அரமானைக்கு முன்னால வாசலையில நிக்க வச்சு உன்னாட தாமராகலத்துல தாலி கட்ட சொல்லி தாலிய கட்டுறாங்க ஐயாமல சிவாரி இந்த கராள குன்னாட யகவுண்டவனுக்கு மேனாட்டுங்கோட்டையில மணியங்குறிச்சி எல்லையில கல்யாணம் முடிஞ்சிட்டது தாலிகளும் கட்டி கட்டு அவங்க அப்பா மூடுதானல்லவா தாமரையாய்க்கு என்ன சீருகளும் கொடுத்தாகும் என்ன சீருகளும் கொடுத்தாகன்னா ஒரு ஓட்ட கம்பளங்கம் ஒத்தா கொம்பு மாடுகாடு கால உடஞ்சாடுகாடு 7 படி கம்புகாடு கொடுத்து அனுப்புனாக தாமரையாய் என்னன்னு சொல்லிக்கிட்டு வாங்குறாக என்னைக்கா இருந்தாலும் நாங்களும் நல்லா போலைப்போங்க நல்லா போலச்சிகாலு நாங்க நாட்டுக்கு பேரு வாங்கி ஊருக்கு பேரு வாங்கி எனக்கு 2 பையனுகளும் பொறப்பான 2 பையனுகளும் பிறந்தானா இதே போல எல்லாம் உன்னுடைய அரமானையில தானு வந்து உன்னுடைய பேத்திகளை கட்டி கட்டு போவான் என்று சொல்லி தாமரையாய் சொல்லி விட்டு தானல்லவா உன்னாடைய கொண்டன கூட்டிட்டு தானு மணியங்குறிச்சி எல்லையை விட்டு மாயானூர் எல்லைக்கு வந்தாகும் மாயானூர் எல்லைக்கு தானு வந்து அங்க சில காலம் குடியிருந்தாகும் அங்க குடிகள் இருந்து அந்த ஊரில் உள்ள சனத்தை கிட்ட நல்லா பழகிட்டு இப்படி இருந்துகிட்டு இருக்கிறாகும் அதுல ஒரு பாட்டி எழுந்தானு வந்து தாமர நீ எழுந்தானல்லவா நீ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறைய நீ ஒரு ஆடு மாடு வாங்கிகாலு மேய்ச்சி இறந்த இன்னா குடும்பம் பெருகும் சொல்லுகிறோ போது ஆளு தாமர ஐயாளு தவசி முடியாளு அவளு எழுந்தானல்லவா ஆடு மாடு வாங்குனாக கோழி கொக்கு வாங்குனாக நாய் வாங்குனாக பூனை வாங்குனாக இத்தனை வாங்கியாளு வீட்டுல
வீட்டுல வளர்த்தாகும் வீட்டுல வளர்த்திக்கிட்டு இருக்கிறாகும் ஒரு பஞ்சாங்க வேதியாரு அங்கே வந்தாகும் பஞ்சாங்க வேதியார பார்த்துட்டு இவங்களுக்கு கொஞ்ச காலங்கள் இட்டது கொஞ்ச காலம் உடனேயும் இவங்களுக்கும் குழந்தை கவலையுங்க பெருங்கவலை இட்டது தாமர ஐக்கிய உன்னாட ஏகமண்டனுக்கு கல்யாணம் ஐயோடு சிவகாலம் குழந்தை இல்ல இவங்களுக்கு மாய்ந்த எங்க வலை இன்னா மனக்காவலை நம்ப குழந்தை காவலை இன்னா கொடுமையில் நம்ப தாமர ஐயோடு ஒரு பஞ்சாங்க வேதியார கூப்பிட்டு பாக்குறோ போதுகாலு அந்த பஞ்சாங்க வேதியாரு என்னன்னு சொன்னாங்க பெரிய வண்டிச்சு நீ எழுந்தானல்லவா ஏரி கோலம் வெட்டோணும் ஏரி கோலம் வெட்டியாளு இனி ஏரி வெட்டியாளு ஏரி கரையிலேயே வெங்கால மதவுகளை வைக்கணும் வெங்கால மதவுகளை வச்சியாளு ஏரி கரம் மேல ஒரு பிள்ளை யாரு சில ஒண்ணுகளை வைக்கணும் அதை ஏழஞ்சு பட்டுதான் அல்லவா நீ நடக்கும் தடத்திலேயே நீ நடக்க வெட்டோணும் சுமந்து வருவாருக்கு சுமதாங்கி கட்டிகளை வைக்கணும் இப்படி சொல்லுறோ போது தாமரையாளு ஏரி குளம் வெட்டுனாகும் வெள்ளாங்குளம் தேரி வெள்ளாங்குளம் தேரி வெட்டி மதை வச்சுப்பட்டு வெங்கல மதவைகளை வச்சாகும் வெங்கல மதவைகளும் தானும் வச்சு பிள்ளையார ஒண்ணு ஏரி கரம் மேல பிள்ளையார வச்சுகாலு பூஜித்து வந்தாகும் இப்படி இருக்கிறோ போதுகாலு பங்காளி கமண்டவையோ பங்காளி கமண்டவையோ நீ சொத்து சுகத்தை எல்லாம் புடுங்கிக்கிட்டு விட்டுட்டா சரி நாம்பாலும் வந்தான் அல்லவா சோளம் தோட்டிய விட்டு கலந்தான் அல்லவா நம்புகளோட சொத்து சுகத்தை எல்லாம் கேட்டு மதம் பாப்பம் மண்ணு சோளம் தோட்டி இடத்துல சொல்லுறோ போதுகாலு சோளம் தோட்டி சரி நல்லாது என்று சொல்லு அந்த 11 வீட்டு பங்காளிமார்களும் அவங்களோட கதைகள் என்ன ஆச்சுன்னா நம்மளோட கோல தகவண்டங்கிட்ட இருந்த சொத்து சுகத்தை எல்லாம் குடுக்கிட்டு விட்டாகலாம் அங்க எழுந்தான் அல்லவன் மழையும் பேயாம பஞ்சங்கள் வந்துட்டது பஞ்சங்கள் வந்த உடனே அவங்களும் வந்தான் அல்லவன் மழை வந்து நாட்டை விட்டுகால அவங்களும் மாயனூர் எல்லைக்கு வந்தாங்க மாயனூர் எல்லைக்கு வந்து ஓலா தகவண்டானம் மதுகர செல்லாண்டிய மனக்கு கும்ப அபிஷேகம் செய்தாகும் கும்ப அபிஷேகம் செய்துப்பட்டு அன்னதானம் போட்டாகும் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது 1000 பேரு ஆளு அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த 11 வீட்டு பங்காளிமார்களும் யாரோ ஒரு மவரா சந்தானம் அல்லவா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் நாம முந்தானம் போயே நம்ம அன்னதானத்துல கலந்தக்கலாம் என்று சொல்லி 11 பங்காளிமார்களும் வந்து கலந்தான் அல்லவா அன்னதான மேடையில வந்து கலந்து சாப்பிடுற போதுகளு போலாம் தகவண்டானம் அன்னைக்கு தானத்துல பாக்குற போதுகளு நம்ம தம்பிகளும் தான் அல்லவா என்னடா இந்த கோலத்துல வந்து இருக்கிறாங்க சோளம் தோட்டி கிட்ட தானும் சொல்லி ஆனா இந்த சோளம் தோட்டிய எங்க பங்காளிமாரு வந்து இருக்கிறாங்க இந்த 11 பேருக்கு சாப்பாடு போட்டுகாலு வாச்சால ஒரு போயாலு அங்க 11 ஊடு இருக்குதெல்லாம் 11 ஊட்டையும் இந்த 11 பங்காளிக்கு கொடுத்து வந்து அவங்க பொழைச்சிட்டு போறாங்க எனக்கு என்னதான் துரோகம் செய்தாலு இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு போலாம் தகவண்டானம் அன்னைக்கு சொல்லிப்பட்டு போய்கள் இருந்தாக சோளம் தோட்டி இருந்தான் அல்லவா பாசால ஒரு எல்லைக்கு போய்கள் அவங்களுக்கு கொஞ்சம் நிலமும் கொடுத்துகால 11 ஊடுகளும் கொடுத்துகால குடியும் குடிதானோ சோளம்
சோளம் தொட்டி வச்சுட்டு வந்தானே அப்பவும் திருந்துனாளா அப்பவும் திருந்தாம உன்னாட எகவண்டங்கிட்ட இருக்கிற சோத்தை எல்லாம் குடுங்கிக்கிட்டு விட்டுட்டாவன். சரி இன்னைக்கு இதானல்லவா நம்ம கல்யாணம் பண்ணிக்கால குடும்பத்தோட இருக்கிறோம். நம்மளோட சொத்து சோகத்தையும் பங்காளி எடுத்த இலையி கேட்கலாம் என்று சொல்லி சோளம் தோட்டி அனுப்பிச்சு கொடுத்தாங்க. சோளம் தோட்டி இந்த அணுகாலு பங்காளி கவுண்ட இடத்துல போய் கேட்கிறோம் போதுகாலு அவங்க பங்காளி கவுண்ட வையா அவனுக்கு ஒரு புடிச்ச பூடி மண்ணு ஓட தர முடியாது என்று சொல்லி சொல்லி பேசாதெல்லாம் பேசியாளு குறைசாகும் பேசாதெல்லாம் பேசியாளு எழுத குறைச்சாகும் தோட்டியும் நாம இப்படி வார்த்தையை வாங்கிட்டு வரமுன்னு மனசுல கொஞ்சம் கூட நினைக்காம நம்ம பவளாய்க்கு பவளாய்க்கு தான் அல்லவா சத்தியவாக கொடுத்தமல்ல அதை நம்ம நிறைவேற்றி காட்டணும்னு அத்தனை வாரத்தையும் வாங்கியாளு சோழன் தோட்டியும் அவன் வந்து ஈழ போட்டு அடக்கியே உன்னுடைய இடத்துக்கு தாமர ஈட்டதானு வந்து அம்மா தாமரையே சொத்து சோகத்தை எல்லாம் உங்க பங்காளி கமண்டையா உடக்கோ முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாவோ அப்படின்னு சொல்லுற போது உன்னாட ஏகண்டானம். சரி நீ போய் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாவோ எங்க சித்தப்பாரு மக்கள் தானே இருக்கிறாவோ எங்க அண்ணன் தம்பி முறை என்னோட எசத்தையும் நான் போய் கேட்டாக்கோ அவங்க இளமும் கொடுத்துருவா என்று சொல்லி உன்னாட ஏகண்டானம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு கருத்ததே தண்ணின்னு பங்காளி எடுத்து பாசாலூர் எல்லைக்கு போனாகும். பாசாலூர் எல்லைக்கு போய்காலு பங்காளி எடுத்தையே இப்ப பங்காளி மார்கால எனக்கு சேர வேண்டிய சொத்தையும் எனக்கு பிரிச்சு கொடுத்துடுன்னு கேக்குறோ போதுகாலு அந்த பங்காளி கமண்டவையா ஏண்டா நீ ஊரை விட்டு போன நாட்டை விட்டு போனவன் உனக்கு சொத்து வேணுமா சுகமும் வேணுமானு கருவாள மரத்தை ஊனாங்கோடி பூடுங்கி தலைகீழ கட்டி போட்டு இழந்த முள்ள எடுத்து இழந்த தடி எடுத்து உன்னாட எகவுண்ட அணையி தலைகீழ கட்டி வச்சு அடியான அடி அடிச்சு வாங்கி இருக்கிறாங்க. தாமராயா இந்த நல்லவா சோழன் தோட்டியும் 22 பேரு என்னடா நம்ம பங்காளி எடுத்துக்கு சொத்து கேட்க போனவர இன்னமும் காணலையே என்னமோ தெரியலன்னு அவங்க 22 பேர்களும் போனாகும். போய் பாக்குறோம் போதுகாலம் உன்னாடா எகண்டானும் கருவாள மரத்தை தலைகீழ கட்டி வச்சு இப்படி இருக்கிறத பார்த்துக்கிட்டு தாமரைக்கு அண்டாத கோவங்கள் வந்துட்டது. அண்டாத கோவங்கள் வந்தோடான உள்ளங்காலுக்கு உச்சாந்தலைக்கு எல்லைய தாண்டி கோவங்கள் வந்துட்டது. தாமரையா இதன்னு ஓடி போய் கட்டுன கணவன ஊனாங்கோடியே அறுத்து விட்டுகாலு உன்னுடைய கவுண்டரை இன்னைக்கு அதை வச்சுப்பட்டு பங்காளி கவுண்ட இடத்துல என்னன்னு சொன்னாங்க. பங்காளி கவுண்டவான நீங்க முந்தான் அல்லவா எங்களோட சொத்து சோகத்தை எல்லாம் அபகரிச்சது இல்லாம என்னடா கணவன் இந்தான் அல்லவா கருவாள மரத்திலேயே அழகில கட்டி அடிச்சிட்டீங்கல்ல நானு கலந்தான் அல்லவா இந்த மண்ணுகளையும் உப்பாவும் தான் அல்லவா நான் சொல்லி விட்டு போறானாடா எனக்கு 2 பசங்களம்மா சிங்க குட்டி போல பொறப்பாகும். நானு எங்களோட பையனுகள் தானு வந்து எங்களோட சொத்தை மீப்பாகும். இப்பாளி இந்துத்துவாண்டா பாதக்கார வெள்ளான பலிக்கு பலி இந்துத்துவான தாமரையாய் சொல்லி விட்டு தானல்லவா உன்னாட எவண்டரையும் கூட்டிக்கிட்டு மதுகாராயும் வந்தாகம் மாயானூர் எல்லைக்கு வந்து காலம் சந்தாகம்.